والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن الله رضي لهذه الأمة اليسر وكره لها العسر، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மேலும் அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் இருவுலக தலைவர் இறுதி தூதர் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கோடான கோடி நிஅமத்துகளை நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா நம் மீது மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ உபகாரங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் செய்த உபகாரங்களிலேயே ஒரு பேர் உபகாரம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய நேசர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஒருவராக அல்லாஹ் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். இந்த நிஅமத் இருக்கிறது, இது ஆக உயர்ந்த நிஅமத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல வகையான சிறப்புகளை வைத்திருக்கிறான். எல்லாவற்றிற்கும் காரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத் என்பதனால், நபியுடைய காரணத்தினால் பல வகையான சிறப்புகளுக்கு நாம் தகுதியுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். இந்த துன்யாவிலையும் சரி ஆகிரத்திலையும் சரி எல்லா உம்மத்துகளையும் விட அல்லாஹ் தஆலா பல வகைகளில் இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். துன்யாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா குன்தும் கைர உம்மத் என்பதாக சொல்லுகிறான். ஆதம் நபியிலிருந்து பல வகையான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பல வகையான உம்மத்துகளும் தொடர்ந்து இருக்கிறார்கள். எத்தனையோ உம்மத்துகள் இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் எந்த உம்மத்திற்கும் படைத்த ரப்பால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்படவில்லை. இந்த உம்மத்துக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. குன்தும் கைர உம்மத், நீங்க தான் சிறந்த உம்மத். உஹ்ரிஜத் லின்னாசி, இதுவரை எத்தனை சமுதாயங்கள் எல்லாம் வந்திருக்கிறதோ எல்லா சமுதாயத்தையும் விட உங்களுடைய உம்மத் இருக்குது, இது சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹ்வினால் ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்ட உம்மத்தாக இந்த உம்மத் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த உம்மத்து என்பது சிறிய அமல்களை செய்தாலும் குறைவான அமல்களை செய்தாலும் நிறைவான நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். மற்ற சமுதாயத்தினர்கள் எல்லாம் அதிகமான நன்மைகள் செய்வார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தினவர்கள் குறைவாக நன்மை செய்தாலும் அவர்களை விட அதிகமாக நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு மனிதர் ஒரு
வேலையால் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஃபஜ்ரில் இருந்து லுஹர் வரையும் எனக்கு நீங்கள் வேலை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு கீராத் கூலியாக நான் தரேன். ஒரு கீராத் என்று சொன்னால் அது ஒரு அளவு. ஜனாசா தொழுகையில் கூட வரும் 2 கீராத் நன்மை 1 கீராத் நன்மை என்பதாக. உஹது மலை அளவு உள்ள ஒரு அளவு. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு கீராத்து நான் தரேன், ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரை எனக்கு வேலை பாருங்க. இப்போ சில மக்கள் போனாங்க, வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு கீராத் கொடுக்கப்பட்டுச்சு, வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு கூட்டத்தார்கிட்ட போய் இந்த மனிதர் சொல்றாரு, லுஹர்ல இருந்து அசர் வரை யார் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கீராத்து அளவு கூலி தரேன்னு சொல்லி. அப்ப ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள், அவர்கள் வேலையை பார்த்தாங்க, அவங்களுடைய கூலியை வாங்கிட்டு போனாங்க. கடைசியாக அசர்ல இருந்து மக்ரிப் வரை குறைவான அந்த நேரத்தில் யாரை வேலை பார்க்க வரீங்க, உங்களுக்கு 2 கீராத் நன்மை தரேன், 2 மடங்காக நான் கூலி தரேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னாரு. அப்ப ஒரு கூட்டம் போய் வேலை செஞ்சிச்சு, அவங்க 2 கீராத்தை வாங்கினாங்க என்பதாக நபி சொல்லிட்டு, இந்த முதலாவதாக ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரை வேலை பார்த்துட்டு ஒரு கீராத் கூலி வாங்கினாங்கல்ல, அவங்க யாருன்னு சொன்னா யகூதிகள், யூதர்கள். அவர்களுடைய அமல்கள் என்பது நீண்ட அமல்களாக இருக்கும், ஆனா அவர்களுடைய கூலி என்பது குறைவானதாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஃபஜ்ரில் இருந்து லுஹர் வரை எந்த அளவிற்கு ஒரு நேரம் இருக்குமோ அவர்கள் அந்த அளவிற்கு அமல்கள் செய்தாலும் அவர்களுடைய கூலி என்பது ஒரு கீராத் என்பதாக சொன்னாங்க. அடுத்து 2வதாக லுஹர்ல இருந்து அசர் வரை ஒரு கூட்டம் வேலை பார்த்துச்சு. அது யாருன்னு சொன்னா நசாராக்கள். அந்த நசாராக்கள் அவர்களுடைய அமல்களும் அதிகமாக இருக்கும், ஆனா அவர்களுடைய நன்மைகள் குறைவாகத்தான் இருக்கும். 3வதாக ஒரு கூட்டம் போனுச்சு, இதுதான் உம்மத்தே முஹம்மதியா, முஸ்லிமான இந்த உம்மத்து. இந்த உம்மத்துடைய அமல்களுடைய நேரம் குறைவு. அசர்ல இருந்து மக்ரிப் வரையும் எந்த அளவுக்கு சுருக்கமாக இருக்குமோ அந்த அளவுக்கு குறைவான அமல்கள் தான் இந்த உம்மத்தில் இருக்கும். ஆனா அவர்கள் பெறக்கூடிய அந்த நன்மைகள் என்பது 2 மடங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க என்னென்ன அமல்கள் எல்லாம் செஞ்சாங்களோ அதை விட கூட இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உதாரணத்தை கூறினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணத்தினால் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு என்பது குறைவான அமல்கள் அதற்கு நிறைவான நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். 3வதாக இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா அதை செய்யலை. இப்ப இவருக்கு ஒரு பரிபூர்ணமான நன்மை எழுதப்படும், ஒரு நன்மை எழுதப்படும். அதே போல இவர் நல்ல விஷயத்தை நினைக்கிறாரு, அந்த விஷயத்தை நல்ல அமலை செய்யவும் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா 10 இருந்து 200 வரை அதையும் விட அதிகமாக கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அவங்களுடைய இஸ்லாசுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அதே போல ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்யணும்னு நாடுறாரு, ஆனா அந்த பாவத்தை செய்யலை அப்படின்னு சொன்னா அவருக்கு பாவம் எழுதப்படாது. ஆனா பாவத்தை செய்யணும்னு நாடுறாரு, அதே போல அந்த பாவத்தை செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உம்மத்துல ஒருத்தவங்க ஒரு நன்மையை செஞ்சாரு அப்படின்னு சொன்னா 200 வரை அவருக்கு கூலி கொடுக்கப்படும். ஆனா ஒரு பாவத்தை செஞ்சாரு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும். ஒரு நன்மையை நினைச்சாரு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும். பாவத்தை நினைச்சாரு ஆனா செய்யல அப்படின்னு சொன்னா ஒரு தீமை கூட எழுதப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு என்பதாக கிதாபுகளிலே எழுதுவார்கள். 4வதாக இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு சலுகை என்னவென்று சொன்னால், மார்க்கத்துடைய விஷயங்கள்ல இபாதத்துகளே சரி
கடமைகளையும் சரி, சட்டங்கள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா மிகவும் லேசான ஒரு சட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மிகவும் லேசான இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். முன்னால் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் கஷ்டமான முறையில் இபாதத்து இருக்கும், கஷ்டமான முறையில் சட்டங்கள் இருக்கும். ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா லேசான முறையாக ஆக்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ரலிய லிஹாதிஹில் உம்மத்தி அல் யுஸ்ரா. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா லேசை தேர்ந்தெடுத்து கொண்டார். ஓ கரிஹ லஹல் உஸ்ரா. அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை வெறுக்கிறான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா லேசை தான் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுக்கல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முன்னால் இருந்த சமுதாயத்திற்கும் நமக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப இலகுவாக ஆக்கியிருக்கிறான். முன்னாடி உள்ள அந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் நோன்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், மக்ரிபுக்கு பிறகு ஒருத்தவர் இஃப்தார் செய்ய மறந்துட்டார் அப்படின்னு சொன்னால், மக்ரிபுடைய நேரம் வருது, அவரை இஃப்தார் செய்யாமல் தூங்கிட்டார் அப்படின்னு சொன்னால், அடுத்து அவர் எப்போ எந்திரிச்சாலும் சரி அவர் நோம்போடு தான் இருக்கணும். அவங்களுக்கு ஒரே ஒரு நேரம்தான் அந்த இஃப்தாருடைய நேரமாக இருந்துச்சு. மக்ரிபில் இருந்து எவ்வளோ நேரம் அவங்க தூங்காமல் இருக்கிறாங்களோ அதுவரையும் அவங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் குடிச்சுக்கலாம். அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு நோம்பு தான். ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா மக்ரிபிலிருந்து சுபுஹ் வரையும் எந்த நேரத்திலையும் நாம் சாப்பிட்டுக்கலாம். சுபுஹிலிருந்து இஃப்தார் வரையும் தான் நாம் சாப்பிடாமல் இருக்கணும். இந்த மக்ரிபிலிருந்து சுபுஹ் வரையும் இடையில தூங்கிட்டாலும் சரி, இடையில எந்திரிச்சாலும் சரி, எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த உம்மத்துக்கு தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நோம்பு கண்டினியூ ஆகும். அடுத்தபடியாக ஜகாத் இருக்குது. அந்த உம்மத்துக்கு எல்லாம் முந்தைய உம்மத்துக்கு எல்லாம் 25% இருந்துச்சு. அதாவது 100க்கு 25 ரூபா கொடுக்கணும். ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா 2.5% தான் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். 100க்கு 2000 ரூபா கொடுத்தா போதும், 1000 ரூபாய்க்கு 25 ரூபா கொடுத்தா போதும். இந்த அளவிற்கு இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா லேசாக்கி இருக்கிறான். வேறும் சட்டங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், முந்தைய உம்மத்துக்களெல்லாம் ரொம்ப கஷ்டமான சட்டங்கள் இருந்துச்சு. முந்தைய உம்மத்தில் ஒரு தவறு மேலே நஜீஸு பட்டுச்சு, சிறுநீர் பட்டாலோ அல்லது வேறு ஏதாச்சும் நஜீஸ் பட்டுச்சு ஆடையில் அப்படின்னு சொன்னால், அந்த ஆடையுடைய பகுதியை கத்திரிக்கோளால் வெட்டிடணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல படுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தையே வெட்டி எடுத்துடணும். ஆனால் இந்த உம்மத்தில் ஒரு தவறு மேலே அவருடைய அந்த ஆடையில் ஒரு நஜீஸு பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் தண்ணியை கொண்டு கழுவினாலே போதுமானதாக ஆகும் என்பதாக இலகுவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல் முந்தைய உம்மத்துகள் எல்லாமே பள்ளிவாசலில் போய் மட்டும்தான் தொழுவாங்க. எந்த ஒரு கங்கணமாக இருந்தாலும் சரி, தொழுகைகளை பள்ளிவாசலில் மட்டும்தான் நிறைவேற்றணும். ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு ஃபضல் என்ன அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, மார்க்கம் சொல்லக்கூடிய தங்கடங்கள் இருக்கும் பொழுது, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல தொழுது கொள்ளலாம். உதாரணமாக கொரோனாவுடைய காலத்தில் நாம் வீட்டில் தொழுதோம், நாம் எல்லாமே வீட்டில் தொழுதோம். இது இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பு. இதே ஒரு முந்தைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஆனால் அந்த மக்கள் பள்ளியில தான் வந்து தொழுகணும் என்பதாக சட்டம் இருந்துச்சு. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா எங்கே வேணால் நீங்கள் தொழுகலாம், தங்கடம் இருந்தால் என்பதாக ஆக்கியிருக்கிறார். அதே போல இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை என்னவென்று சொன்னால், தயம்மத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கான். முந்தைய உம்மத்துகளில் அவருக்கு ஒழு செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, குளிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவர் குளிச்சுட்டு தண்ணீரால் தான் ஒழு செய்யணும், தண்ணீரால் தான் குளிக்கணும். ஆனால் இந்த உம்மத்தில் ஒழு செய்கிறதுக்கு தண்ணி இல்லை, அல்லது ஒழுவை புலங்குற அளவுக்கு உடலில் சக்தி இல்லை, நோய் அதிகரிச்சிடும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கான். தயமம் செஞ்சுக்கலாம், நீங்கள் தயமம் செஞ்சு தொழுகலாம் என்பதாக இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கணும்.
எனவேதான் நபி சொல்லுவாங்க, ஜுஇலத்தில் அருளி மஸ்ஜிதன் வ துஹூரா, எனக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்தது, என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்தது பள்ளிவாசல். இந்த உலகம் ஃபுல்லா எங்களுக்கு பள்ளிவாசல். தயம்மம், இந்த உலகம் ஃபுல்லா எங்களுக்கு தயம்மம் செய்யக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல முன்னால் இருந்த அந்த மக்களுக்குள்ள ஒரு சட்டம், கடுமையான சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தவர் இன்னொருத்தவரை கொலை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தார்கள் மன்னிச்சாலும் சரி மன்னிக்காட்டினாலும் சரி அவருக்கு பகரமாக கொலை தான் செய்யப்படும். ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப லேசாக்கி இருக்கிறான். ஒருத்தவர் இன்னொருத்தவரை கொலை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தார்கள் மன்னிக்கணும் விரும்பினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மன்னிச்சிடலாம், அந்த கொலை செய்தவரை மன்னிச்சிடலாம். அல்லது அவர்களுக்கு தண்ட பரிகாரம் என்பதாக சொல்லுவாங்க, நஷ்ட ஈடு, அதை வாங்கி கொண்டு அவரை கொலை செய்யாம விட்டுறலாம். இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு ரஹ்மத்தாக இருக்கு. இதைவிட ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் காலையில அவருடைய வீட்டுக்கு முன்னாடி இவர் இந்த பாவத்தை செஞ்சிட்டாரு, இதுக்கு கஃபாரா இது செய்ய வேண்டும் என்பதாக எழுத போட்டிருக்கு. ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ஹாஸாக வைத்திருக்கிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தின் காரணமாக, அவர்களுடைய துஆவின் காரணமாக இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை ஒட்டு மொத்தமாக நீ அழித்து விடாதே என்பதாக. அல்லாஹ் தஆலா அதை கபூல் செஞ்சான். அல்லாஹ் தஆலா அதை கபூல் செஞ்சான். முன்னால் உள்ள அந்த மக்களுக்கெல்லாம் அவர்கள் அதிகமாக பாவம் செய்யும் பொழுது, ரசூல்மார்களை பொய்ப்பிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சிடுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் நூஹ் நபியை பொய்ப்பிச்சாங்க, அல்லாஹ் தஆலா வெள்ளத்தை கொண்டு அவர்கள் அழிச்சான். அதே போல ஆது கூட்டம் இருக்குது, ஹூத் என்ற நபியை பொய்ப்பிச்சாங்க, அவர்களை அல்லாஹ் தஆலா அழிச்சான். சாலிஹ் நபியை சமூத் என்ற கூட்டத்தார்கள் பொய்ப்பித்தார்கள், அவர்களை அல்லாஹ் தஆலா அழிச்சான். ஆனா அது போன்ற ஒரு ஒட்டுமொத்த வேதனை என்பது இந்த உம்மத்திற்கு இறங்காது. காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ இந்த உம்மத்துக்கு இருக்கு. நபி அவர்கள் துஆ செய்ததுனால அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு இந்த உம்மத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான். அங்கங்க எங்கேயாச்சும் நிலநடுக்கம் ஏற்படும், அங்கங்க எங்கேயாச்சும் சுனாமி ஏற்படும், அங்கங்க ஏதாச்சும் வெள்ளம் வரும். இது மாதிரி ஒவ்வொரு ஓரத்தில் நடக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத் அழிக்கப்படுமா அப்படின்னு சொன்னா இந்த உம்மத் இருக்குது, உம்மத்தே மஹ்பூதா, பாதுகாக்கப்பட்ட உம்மத்தாக இருக்குது. இது போன்று பல உபகாரங்களை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு மட்டும் இந்த துன்யாவுல கொடுத்திருக்கான். இது அல்லாம ஆகிரத்தில் அல்லாஹ் தஆலா பல வகையான உபகாரங்களை இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலேயே கடைசியா வந்த உம்மத்து நம்ம தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசி நபி, அதுக்கு பிறகு எந்த நபி வரப்போவதில்லை. அதே போல நபியுடைய உம்மத்தாகிய நாம தான் கடைசி உம்மத்தாக இருக்கிறோம். நமக்கு முன்னாடி பல்லாயிரம் உம்மத்துகள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். என்றாலும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், சுவனத்துக்கு போகும் பொழுது இந்த உம்மத்து தான் முதலாவதாக சுவனத்துக்கு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹுர்ரிமத் அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா, எந்த நபிமார்களுமே சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது நான் போகாத வரை. நான் எப்போ சொர்க்கத்துக்கு போனேனோ அதுக்கு பிறகுதான் மற்ற நபிமார்கள் போறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அதே போல ஹுர்ரிமத் அலல் உம்மமி ஹத்தா தத்குலஹா உம்மத்தி,
எந்த உம்மத்துமே சொர்க்கத்தில் நுழைய முடியாது, என்னுடைய உம்மத்து சொர்க்கத்தில் நுழைஞ்சாலே தவிர. என்னுடைய உம்மத்தில் உள்ள எல்லாருமே சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகுதான் மற்ற உம்மத்துகளுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்துல தோன்றின உம்மத்துகளிலேயே கடைசி உம்மத்து நம்ம தான். ஆனா சுவனத்துல போறதுல முதல் உம்மத்து நம்ம உம்மத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். இரண்டாவதாக, இந்த உம்மத்துல உள்ளவங்க தான் சொர்க்கத்துல அதிகமான மக்கள் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள்ல 1/3 நீங்க இருக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் விரும்புறோம் யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. இப்ப நபி சொன்னாங்க, சொர்க்கத்துல 2/3 நீங்கள் இருப்பதை நான் விரும்புகிறேன், அதை ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஹ்லுல் ஜன்னத்தி 20 வ 100 ஸஃபா. சொர்க்கவாசிகளுடைய சஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா 120 சஃப்கள் மொத்தம் இருக்கும். சொர்க்கவாசிகளுடைய சஃப் என்பது 120 சஃப் மொத்தம் இருக்கும். சமானூன மின்ஹா மின் ஹாதிஹில் உம்மா, அதுல 80 சஃப், அதாவது 3/2 பகுதி இந்த உம்மத்துல உள்ளவங்க இருப்பாங்க. 80 சஃப்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம இருப்போம். மீதி 40 சஃப்கள் தான் ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரை வந்த எல்லா உம்மத்தினவர்களும் இருக்கக்கூடிய சஃப்கள் மொத்தம் 40 தான். ஆனா கடைசியா வந்த ஒரே ஒரு இந்த உம்மத்து மட்டும் 80 சஃப்கள் இருக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக சொர்க்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள்ல இந்த உம்மத்துல மட்டும் 70,000 பேர் எந்த ஒரு கேள்வி கணக்குமே இல்லாம சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, கியாமத் நாளுடைய காட்சிகள் எல்லாம் எனக்கு காட்டப்பட்டுச்சு. அப்ப நான் பார்க்கிறேன், ஒரு நபி என்னை கடந்து போறாரு, அவர் மட்டும் போறாரு. அவருடைய உம்மத்துல யாருமே முஸ்லீமாக ஆகல, அவர் மட்டும் போறாரு. இன்னொரு நபி போறாரு, அவருடைய உம்மத்துல ஒரே ஒரு மனிதன் மட்டும் முஸ்லீமா இருக்காரு, அவரை கூட்டிட்டு அந்த நபி போறாரு. இன்னொரு நபியை பார்க்கிறேன், 5 பேரை கூட்டிட்டு போறாரு. இன்னொரு நபி 10 பேரை கூட்டிட்டு போறாரு. இன்னொரு நபி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறாரு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டேன், இதுதான் என்னுடைய உம்மத்தா என்பதாக கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இது உங்களுடைய உம்மத்து இல்ல, இது மூசா நபியுடைய உம்மத்து. அவங்களுடைய உம்மத்துல அவங்களை கொண்டு ஈமான் கொண்டவங்க எல்லாருமே இத்தனை பேர் இருக்காங்க என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியை பார்க்க சொல்லுவாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த தூரத்தில் இருக்க அந்த இடத்தை பாருங்க, இந்த இடத்தை பாருங்க, இந்த இடத்தை பாருங்க என்பதாக பல இடங்களை காமிச்சு அங்க கூட்டமா மக்கள் இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, இவ்வளவு கூட்டமும் உங்களுடைய உம்மத்தினர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதுல 70,000 பேர் இருக்கிறாங்களே, அல்லாஹ் தஆலா எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டான், அவங்களை கூப்பிடுவான், நேரா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். எந்த ஒரு கேள்வியுமே அல்லாஹ் தஆலா துன்யால நீ என்ன செஞ்ச, எப்படி சம்பாதிச்ச என்பதாக எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள பேசுறாங்க, அந்த 70,000 பேர் யாரு? சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த 70,000 பேர் நம்ம தான், ஏன்னா நம்ம தான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம், நபியுடைய சுன்னத்துகளை நாம பின்பற்றுறோம் சொல்லி. வேறு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல நம்முடைய பிள்ளைகள் தான் அந்த 70,000 பேர், ஏன்னா நாம பிறந்தது ஜாஹிலியத்துல நாம பிறந்தோம், பிறகுதான் நாம் இஸ்லாத்துக்கு வந்தோம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, நேரா இஸ்லாத்துல பிறந்தாங்க, இஸ்லாத்திலே வளர்றாங்க, அதனால அவங்க தான் என்பதான் சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, வந்து சொன்னாங்க, அந்த 70,000 மக்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை மட்டும் தவக்கல் இருப்பாங்க.
அல்லாஹ்வை மட்டும் தவக்கல் வைக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான் அந்த 70,000 பேர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அங்க இருந்த உக்காஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நானும் அந்த 70,000 பேர்த்துல ஒருவரா இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த உக்காஷாவையும் அந்த 70,000 பேர்த்துல ஒருவராக ஆக்கி விடு, இவருக்கும் எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாம சொல்றதுக்கு அனுப்பிடுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு சஹாபி எந்திரிச்சார், யா ரசூலல்லாஹ், எனக்கும் நீங்க சொல்லுங்க. இப்ப நபி சொன்னாங்க, சபகத் பிஹா உக்காஷா, உக்காஷா இருக்கிறாரே உங்களை விட முந்திட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 70,000 பேர் எந்த ஒரு கேள்வி கணக்கின்றுமே சொர்க்கத்துக்கு போறாங்கல்ல, அந்த ஒரு பாக்கியம் இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இந்த உம்மத்தினர்கள் செய்யக்கூடிய ஒழு இருக்குது. நாளைக்கு அவர்கள் வரும் பொழுது எந்தெந்த உறுப்புகள் எல்லாமே ஒழு செஞ்சாங்களோ அந்த உறுப்புகள் எல்லாமே ஜொலித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதலாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்யக்கூடியது நான் தான். அதே மாதிரி சஜிதாவிலிருந்து முதலாக தலையை நிமித்துறது நான் தான். அப்ப எனக்கு முன்னாடி பார்ப்பேன், கோடான கோடி மக்கள் இருப்பாங்க. ஆதம் நபியிலிருந்து கடைசி நபி வரை உள்ள எல்லா மக்களுமே இருப்பாங்க. அதுல என்னுடைய உம்மத்தை மட்டும் நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னான். அப்போ ஒரு மனிதர் எந்திரிச்சு கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், 1,00,000 நபிமார்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய உம்மத்துகள் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு மத்தியில நம்முடைய உம்மத்தை மட்டும் எப்படி யா ரசூலல்லாஹ் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹும் உர்ருன் முஹஜ்ஜலூன மின் அஸரில் உலூ, இந்த உம்மத்தினர்கள் ஒழு செஞ்சாங்கல்ல, அந்த ஒழுடைய உறுப்புகள் எல்லாமே நாளைக்கு ஜொலித்து கொண்டிருக்கும். இதுவரை அவங்க ஒழு செஞ்சனால இந்த கைகள் எல்லாமே ஜொலித்து கொண்டிருக்கும், முகங்கள் எல்லாமே ஜொலித்து கொண்டிருக்கும், கால்கள் எல்லாமே ஜொலித்து கொண்டிருக்கும். இது வேற உம்மத் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே இந்த பாக்கியம் கிடையாது. எனவே அந்த ஜொலிப்பதை பார்த்து இவர் என்னுடைய உம்மத்து, இவர் என்னுடைய உம்மத்து என்பதாக நான் அறிந்து கொள்வேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை கேட்டதுனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்போ ஒழு செஞ்சாலுமே கை கழுவும் பொழுது இதுவரையும் கழுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையை இதுவரையும் கழுவாங்க, கால் கழுவும் பொழுது முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரையும் கழுவாங்க. அந்த அளவிற்கு ஒழுவுடைய உறுப்புகளை அதிகமாக கழுவாங்க. ஏன் இப்படி கழுவுறீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்பது நாளை மறுமை நாள்ல ஒழுவுடைய உறுப்புகள் எல்லாம் ஜொலிக்கும் என்பதாக. எனவே என்னுடைய உறுப்புகளும் ஜொலிக்கும். எனவே இதுவரை என்னுடைய உறுப்புகள் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இப்படி செய்கிறேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பாக்கியம், ஒழுவுடைய உறுப்புகள் எல்லாம் ஜொலிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் நாளை மறுமை நாள் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற நபிமார்களுக்கு எல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நாளைக்கு அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் கூப்பிட்டு, நீங்கள் நான் சொன்னது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட எத்தி வச்சுட்டீங்களான்னு கேட்பான். அப்ப நபிமார்கள் சொல்லுவாங்க, நாங்க எத்தி வச்சுட்டோம். அப்ப அந்த உம்மத்தினர்களை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா கேட்பான், இந்த நபிமார்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, இவர் உங்களிடத்துல வந்தாங்களே, என்னுடைய தூதத்துவத்தை எத்தி வச்சுட்டாங்களான்னு கேட்பான். அந்த கூட்டத்தார்கள் சொல்லுவாங்க, இல்ல, இவர் எங்கள்கிட்ட உன்னைய பத்தி சொல்லவே இல்லை என்பதாக மறுத்துடுவாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த மக்கள் எல்லாமே மறுக்கிறாங்களே, உங்களுக்கு சாட்சி என்ன? நீங்கள் என்னுடைய தூதத்துவத்தை இந்த மக்களுக்கு எத்தி வச்சுட்டீங்கிறதுக்கு சாட்சி என்ன என்பதாக கேட்பான். அப்ப அந்த நபிமார்கள் எல்லாம் சொன்னாங்க, முஹம்மது நபியும் முஹம்மது நபியுடைய உம்மத்தினர்கள் தான் எனக்கு சாட்சி என்பதாக சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தெல்லாம் கூட்டிட்டு போவான் நபிமார்களுக்கு சாட்சி சொல்றதுக்காக வேண்டி. இப்ப இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கேட்பான், நீங்க சாட்சி சொல்றீங்களா? இவர் இந்த தூதத்துவத்தை எத்தி வச்சு விட்டாருன்னு சாட்சி சொல்றீங்களான்னு கேட்கும் பொழுது இந்த உம்மத்தினர்கள் எல்லாமே சேர்ந்து சொல்லுவோம், யா அல்லாஹ்,
எல்லா நபிமார்களும் அந்தந்த கூட்டத்திற்கு உன்னுடைய ரிசாலத்தை எத்தி வச்சுட்டாங்க யா அல்லாஹ் என்பதாக சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் கேட்பான், நீங்க தான் அந்த காலத்திலேயே வாழலையே, நீங்க எப்படி சாட்சி சொல்றீங்க என்பதாக. அப்ப இந்த உம்மத்து சொல்லும், யா அல்லாஹ் எங்களுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதம் சொல்லுது எல்லா நபிமார்களும் அந்தந்த கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டார்கள் என்பதாக எங்களுடைய வேதத்திலையும் எங்களுடைய நபியும் சொல்லியிருக்கிறாங்க, அதை வச்சு நாங்கள் சாட்சி சொல்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா இடத்துல இந்த உம்மத்து சாட்சி சொல்லும். நபிமார்களுக்கு எல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். இன்னும் பல வகையான சிறப்புகள் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு மட்டும் வச்சிருக்கிறான், வேற எந்த உம்மத்துக்கும் வைக்கல. எனவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உம்மத்துகளுடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் என்னையும் முகமது நபியுடைய உம்மத்துல ஒருத்தவரா ஆக்கிறேன், எனக்கு இந்த நபியுடைய அந்த அந்தஸ்து வேணாம், நபியுடைய முகமது நபியுடைய உம்மத்துல ஒரு சாதாரண மனிதராக எனக்கு ஆக்க யா அல்லாஹ், அந்த அளவிற்கு அவருடைய உம்மத்துகளுடைய சிறப்புகள் இருக்கு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு காரணத்தினால நமக்கு இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். இந்த சிறப்புகள் எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா முழுமையாக நபியுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம மாற்றணும். எந்த அளவுக்கு